ஹலோ ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நோட்டீஸ் போர்டில் ஆடியோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் எல்லோரும் நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேளுங்க. உங்கள் டீம் மெம்பர்ஸையும் கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ண வைங்க. நான் ரீஃபண்ட் சூஸ் பண்ணியிருந்தேன். என்னுடைய ஐடி பிளாக்கில் இருந்தது. ஆனால் எனக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஷோ ஆகலை. எஸ்பிஓ கேர் மட்டும்தான் காட்டுது. ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஷோ ஆகலை அப்படிங்கிறவங்க இப்போ ரீசெண்டாக காலையில் உங்கள் ஸ்டாஃப் ஐடி போட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் பேருக்கு சரி பண்ணிட்டாங்க. சப்போஸ் சரியாக இருந்தால் ஓகே, இல்லை உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஷோ ஆகலை, அதாவது ரீஃபண்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு ஐடி ஆக்டிவில் இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஃபார்ம் வராதுங்க. ஐடி ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்குலாம் ரீஃபண்ட் ஃபார்ம் வராது. ஓகேங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த கொஸ்டின் தான் அதிகமாக கொடுக்குறீங்க. டேஷ்போர்டு எல்லாமே ஷோ ஆகுது, எனக்கு ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வரமாட்டேங்குது அப்படின்ட்டு. ஐடி ஆக்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வராது. இதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ரீஃபண்ட் ஃபார்ம் சூஸ் பண்ணவங்க மட்டும் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வரல அப்படிங்கிறவங்க கமாண்டர்ஸ் கிட்ட தெரியப்படுத்துங்க. ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் அட்மினில் 17 கமாண்டர்ஸ் லோகோவோடு இருக்கும். அதில் நீங்கள் எந்த கமாண்டர்ஸ்க்கு வேணாலும் தெரியப்படுத்தலாம். ஒரு கமாண்டர்ஸ்க்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 24 ஹவர்ஸில் அவங்கக்கிட்டேருந்து ஆன்சர் வரலன்னா அடுத்த கமாண்டர்ஸ் கிட்டே போங்க அப்படிங்கிறத சார் சொல்லியிருக்காங்க. இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்துங்க. நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் கேட்குறதா இருந்தாலும், பேமெண்ட் ப்ரூஃப் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஒரு கமாண்டர்ஸ் கிட்டே கொடுத்துட்டு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்டாஃப் ஐடி நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறவங்க உங்களுடைய நேமு, நீங்கள் எஸ்பிஓவில் எந்த ஃபோன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஃபோன் நம்பர் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி என்னுடைய ஸ்டாஃப் ஐடி மிஸ்ஸிங் அப்படிங்கிறதையும் கரெக்டாக நீங்கள் அனுப்புங்க. கமாண்டர்ஸ் கிட்ட உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டாஃப் ஐடி தெரியாது, அதே மாதிரி எந்த மெயில் ஐடி எஸ்பிஓக்கு கொடுத்தேன் அப்படின்னு தெரியாது அப்படிங்கிறவங்களும் கமாண்டர்ஸ் கிட்ட தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு நேம் உங்களுடைய ஃபோன் நம்பர், ரெஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் இதை கொடுத்து உங்களுக்கு ஸ்டாஃப் ஐடி மெயில் ஐடி என்ன கொடுத்தேன்னு தெரியலங்கிறதையும் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு 3லேருந்து 5 நாளுக்குள்ளே எஸ்பிஓலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பாஸ்வேர்டு எடுத்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படிங்கிறதையும் எந்த ஸ்டாஃப் ஐடி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எஸ்பிஓவில் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தேன் அப்படிங்கிறது மறந்துட்டேன் அப்படின்னிங்கன்னா அதுக்கு sbotvm@gmail.comக்கு உங்கள் நேமு, உங்கள் ஸ்டாஃப் ஐடி ஓகேங்களா கொடுத்து நீங்கள் எந்த ரெஜிஸ்டர் மெயில் பண்ணீங்க, அதாவது எஸ்பிஓக்கு எந்த மெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த ரெஜிஸ்டர் மெயிலில் இருந்து எஸ்பிஓ டிவிஎம் மெயிலுக்கு உங்கள் நேமு, உங்கள் ஸ்டாஃப் ஐடியோட நான் என்னுடைய பாஸ்வேர்டை மறந்துட்டேன், எனக்கு என்னுடைய பாஸ்வேர்டை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்பணும். கண்டிப்பாக நீங்கள் எஸ்பிஓக்கு ரெஜிஸ்டர் பண்ண மெயிலில் இருந்து தான் எஸ்பிஓ டிவிஎம் மெயிலுக்கு மெயில் அனுப்பணும். உங்களுடைய நேமும் ஸ்டாஃப் ஐடியும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய மெயிலுக்கு பாஸ்வேர்டு எடுத்து கொடுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டாஃப் ஐடி போடாமல் மெயில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பதில் வராது. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வித்ட்ரால் அமௌண்ட் எப்படி கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறது. நான் ரீஃபண்ட் சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு வித்ட்ரால் அமௌண்ட்டு எப்போ கிடைக்கும், எது வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு சார் சொல்லியிருக்க ஆன்சர் வித்ட்ரால் அமௌண்ட் அண்ட் இப்போ நம்ம ஒர்க் பண்ணியிருக்க ரீசெண்டாக வச்சுருக்க அமௌண்ட், இது ரெண்டும் ஒன்றா தான் கிரெடிட் ஆகும். ரீஃபண்ட் அமௌண்ட்டு தனியாக கிரெடிட் ஆகும். முதல்ல நமக்கு கிரெடிட் ஆகிறது ரீஃபண்ட் அமௌண்ட்டு தான். ரீஃபண்ட் அமௌண்ட்டு நமக்கு கிரெடிட் ஆகும். அதை நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் வித்ட்ரால் கொடுத்த அமௌண்ட்டும் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணி வேலெட்டில் வச்சுருக்க அமௌண்ட்டும் சேர்ந்து கிரெடிட் ஆகும் அப்படிங்கிறதையும் சார் சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் போர்டை கேளுங்க. கண்டென்ட் ரைட்டர், இன்ஃப்ளூயன்சர் அவங்க இன்றைக்கிலேருந்து ஒர்க் பண்ணலாம். அவங்க பேஜில், எஸ்பிஓ போர்ட்டல் பேஜில் உங்களுக்கு என்ன ஷோ ஆகுதோ அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் அந்த ஹேஷ்டேக்லாம் போட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். மைக்ரோ டாஸ்க்கு இன்னும் 3 டேஸில் சார் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது. வந்ததுக்கப்புறம் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர். ஓகேங்களா? நோட்டீஸ் போர்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் டீம் மெம்பர்ஸையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ அக்ரிமெண்ட் ஃபார்ம் இன்னும் க்ளோஸ் ஆகலை. இப்போ எல்லாமே ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு சிலருக்கு இஷ்யூ இருக்குங்கள்ல, அதாவது அக்ரிமெண்ட் ஃபார்ம் வரல, ஸ்டாஃப் ஐடி மறந்துட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளும் தீர்ந்ததுக்கப்புறம் அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஸ்டாப் ஆகும். இந்த வீக்கில் இருக்கும். அவங்களும் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நமக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து பேமெண்ட் போட ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் நோட்டீஸ் போர்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபேமிலிஸ்.